السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகம் ஊடாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் நடத்துகின்ற இஸ்லாமிய ஃபிக்ஹ் வகுப்பிலே தொழுகை சட்டங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் மூன்றாவது தொடராக தொழுகையில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய உலு செய்தல் தொடர்பாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வகுப்பிலே நாங்கள் மார்க்க ரீதியான சட்டங்களை படிக்கிறோம். ஒவ்வொரு தொடரிலும் ஒவ்வொரு பகுதியாக தான் படிப்போம். உலு சம்பந்தமான சில அடிப்படையான பின்னணிகள் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். தண்ணீர் பயன்பாடுகள் சம்பந்தமாக, சுத்தம் அசுத்தம் சம்பந்தமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு தான் உலுவுக்குள்ளே நுழையணும். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு பொறுமையோடு நீங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டிய ஒரு வகுப்பாக இதை எடுக்கணும். ஏன்னா சட்டங்கள் படிக்கிறதுனால கவனமாக நாங்கள் படிக்கணும். அதில் உலு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், இது இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகைக்கு முன்பதாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே தொழுகைக்காக தயாராகுகின்ற நேரத்தில் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். வா ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய கைகளை முட்டு வரைக்கும் முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். மஸஹ் என்று சொன்னா ஈரமான கையால, தண்ணியை தொட்டு ஈரமான கையால தடவிக்கொள்வது, அதான் மஸ்ஹ். அப்ப தலையை தடவுங்கன்றால. வா அர்ஜுலக்கும் இலல் கஅபைனி, உங்கள் 2 பாதங்களை, உங்களுடைய கால்களை இலல் கஅபைனி, கரண்டை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள். காலில் இருக்கக்கூடிய ஒரு முட்டு இருக்குமே கரண்டை, அது வரைக்கும் காலை கழுவணும் என்று வருது. இது அல்லாஹ் தஆலா உலுவுக்காக வேண்டி சொன்ன அடிப்படையான சட்டமா அல்லாஹ் சொல்றான். அப்ப உலுவுடைய ஃபர்லாக இமாம்கள் கூட வரையறுப்பாங்க தானே, இந்த குர்ஆன் வசனத்தை வச்சு தான் ஃபர்ல வரையறுப்பாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த விளக்கங்கள், மேலதிகமான செயல் விளக்கங்களை வச்சு சுன்னத்தை வரையறுப்பாங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவுல எப்படி நாங்க சிந்திக்கணும் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா உலு என்று எதை சொல்றானோ இவ்வளவுதான் அல்லாஹ் சொல்வது. அல்லாஹ் சொன்ன உலுவ இந்த காரியங்களை நாங்க நிறைவேற்றினா நிறைவேறுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, நீங்க தொழுகைக்காக தயாராகும் போது எதை அல்லாஹ் கழுவ சொல்றான்? முகத்தை கழுவ சொல்றான், முழங்கை வரைக்கும் கையை கழுவ சொல்றான், தலையை ஈர கையால தடவ சொல்றான், கால்களை கரண்ட வரைக்கும் கழுவ சொல்றான். நானு தானே சொல்றான் அல்லாஹ். இப்போ ஒருத்தர் எனக்கு சுன்னால என்ன இருக்குதுன்னே தெரியா, குழப்பமா இருக்குது, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எதை கழுவ சொன்னானோ அதை கழுவினா என்னுடைய உலு நிறைவேறுமா நிறைவேறாதா என்று கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வது? அல்லாஹ் சொல்லிட்டானே, தொழுகைக்கு தயாராகும் போது இதை செய்யுங்க, அல்லாஹ் சொன்னதை செஞ்சா நிறைவேறுமா இல்லையா? நிறைவேறும். கட்டாயமான அடிப்படையான அம்சமாக இருக்கக்கூடியவைகளை அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா? சொல்லிட்டான். அப்ப எதை அல்லாஹ் சொல்கிறானோ அதுதான் உலுவுடைய அடிப்படையான அம்சங்கள். இதைத்தான் இமாம்கள் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ல் என்று போட்டாங்க. இந்த அம்சங்கள் இல்லாவிட்டால் உலு நிறைவேறாது. இதே நேரத்தில் உலுவுல வேற மேலதிகமான அம்சங்கள் இருக்குது. என்ன அம்சங்கள்? ஆரம்பத்தில் என்ன செய்யும்? உலுவுக்கு மணிக்கட்டு வர கையை கழுவோம், தண்ணீர் எடுத்து வாயை கொப்பளிப்போம், மூக்குக்குள்ள செலுத்தி மூக்க சிந்துவோம். அதே போன்று இன்னும் பல காரியங்களை, இப்ப முழங்கை வரைக்கும் கழுவ சொல்லிக்குது, இன்னும் அதிகமாகவே கழுவி கொள்ளலாம். கரண்டை வரைக்கும் கழுவ சொல்லிக்குது, கூடுதலா கழுவி கொள்ளலாம். காது மசூல் செய்யறது, தலையை மசூல் செய்யறது குர்ஆன்ல வருது. காது நாங்க கழுவோம் தானே, குர்ஆன் வசனத்துல வந்துச்சா? இல்ல. ஒருத்தன் உலு செய்யும் போது காது கழுவுறது மிஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, அவருடைய உலு நிறைவேறுமா நிறைவேறாதா? இந்த குர்ஆன் வசனம் படி நிறைவேறும். அப்ப குர்ஆன்ல உள்ள அடிப்படையான அம்சங்கள் உலுவை பூர்த்தியாக்கும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தன்னுடைய வழிமுறையாக காட்டினார்களோ
மேலதிகமான செயல் விளக்கங்களுடன் காட்டினார்களோ அப்படி உழுவை செய்யும் போது அந்த உழு பரிபூரணம் அடையும், அந்த உழு மெருகூட்டப்படும், அந்த உழு அலங்காரமான உழுவாக அமையும், அந்த உழுவில் அதிகமான ஃபாயிதாக்கள் கிடைக்கும். இது அடிப்படையா நிறைவேற்றது. அது மேலதிகமா உள்ளது. இதை புரிஞ்சு கொள்றதா இருந்தா, இப்ப நீங்க ரமலான் மாதத்துல நோன்பு நோட்கிறீங்க, வேற எந்த சுன்னத்தான நோம்பும் நீங்க நோக்கல, ரமலான் நோம்ப கரெக்டா நோக்குறீங்க, எந்த குறையும் இல்லை, 5 நேர தொழுகையை சரியா செய்றீங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, உங்களுக்கு சக்தி இருந்து கடமையான ஹஜ்ஜையும் சரியா நிறைவேற்றுறீங்க, ஜக்காத்தையும் சரியா நிறைவேற்றுறீங்க, அதாவது ஃபர்ல மட்டும் செய்றீங்க, மறுமையில நீங்கள் வெற்றி அடைவீர்களா இல்லையா? வெற்றி அடைவீர்கள் என்று அது நேரடியாக ஒரு ஹதீஸ், ஒரு கிராமவாசி வருவார், அல்லாஹ்வின் தூதரே நான் சொர்க்கம் போகணும், என்ன செய்யணும், இஸ்லாத்துல எனக்கு என்னென்ன கடமை, தொழுக நோன்பு ரசூலா சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் கடமையானதை மட்டும் செய்வேன், ஐவேளை மட்டும் தொழுவேன், ரமலான்ல மட்டும் நோன்பு பிடிப்பேன், கடமை ஏதோ அதை மட்டும் செய்வேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஆமா கிடைக்கும் என்றாங்க. ரசூலா சொல்றாங்க, இவர் சொல்வதை போன்று நடந்து கொண்டால் இவரும் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குறோம்? அடிப்படையான ஃபர்லான விஷயங்கள்ல எது வருதோ, அல் குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை என்று அஸ்திவாரமாக எதை சொல்கிறானோ அதை செய்து விட்டால் கடமையை நிறைவேற்றிடும் என்ற அர்த்தம். அதே நேரத்தில் ஒருத்தர் சுன்னத்தான நோவை பிடிக்கிறார், சுன்னத்தான அமல்களை செய்கிறார், நஃபீலான வணக்கங்கள்ல ஈடுபடுறார், இவருக்குரிய சிறப்பு என்னது? இவர் சொர்க்கத்துக்கு போவாரு, அதை தாண்டி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான தரஜாக்களை பெற்றுக் கொள்வார், எல்லாத்தையும் விட நம்மளை படைச்ச இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வார். ஒரு அடியான் உபரியான காரியங்களில் ஈடுபடுகின்ற நேரத்தில் அவன் நம்மோடு நெருங்குகிறான். கடைசி அல்லாஹ் சொல்லுவான், அவனுடைய கையாக நான் மாறிவிடுவேன், காலாக மாறிவிடுவேன், அவனுடைய உள்ளமாக மாறிவிடுவேன் என்றெல்லாம் அல்லாஹ். அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன். அல்லாஹ் அவனுடைய அந்த லவ்வை காட்டுறான், பாசத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் அடியாரோட அல்லாஹ் தஆலா முஹப்பத்தை வெளிப்படுத்துறான். அப்ப இந்த மாதிரி ஃபர்லான அம்சங்கள்ல உள்ள தொழுகைக்கு முன்பதாக நாங்க செய்த உழுவுல குர்ஆன் சொன்ன இந்த அடிப்படைகளை நிறைவேற்றினாலே நாங்க நிறைவேற்றிட்டோம் என்று அர்த்தம். இப்ப நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மாட்டிப்படுறீங்க, கொஞ்சம் தண்ணி இருக்குது, குடிக்கிறதுக்கு தேவையான அளவு இருக்குது, ஆனா வேஸ்ட் பண்ண இயலாத சூழ்நிலை, தயமம் செய்யறதுக்கு உங்களுக்கு வழி இருக்குது. அதே நேரத்தில் தலையில அள்ளி கொண்டு வாயில கொப்பளிச்சு கொண்டு மூக்க சிந்தி கொண்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த குர்ஆன்ல வரக்கூடிய முகத்தை கழுவுவது, கையை கழுவுவது, தலையை மசுகு செய்வது, கால்களை கழுவுவது என்ற இந்த நாளை நீங்கள் நிறைவேற்றினால் நீங்க முழு செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். அல்லாஹ்வே சொல்லிட்டான், தொழுகைக்காக நீங்க வந்தா இந்த காரியத்தை செய்யுங்க. இப்ப நபி வழியை நிலைநாட்டணும். நிலைநாட்டும் போது மேலதிகமாக நம்முடைய அமல் மெருகூட்டப்படும் என்பது அதனுடைய அடிப்படை. அதே நேரத்தில் உழு செய்வதற்கான முழுமையான வசதி இருந்தும் அந்த உழுவை ஒருவர் செய்யாம பொடுபோக்காக தொழலாமான்னு கேட்டா தொழ முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா துக்பலு ஸலாத்து மன் அஹ்தஸ அத்தா யதவல்ல. யார் ஒருவர் அவருக்கு காத்து பிரிந்த நிலையில் இருந்து உழு செய்யாமல் தொழுகிறாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருக்கு உழு இல்லையோ அவருக்கு தொழுகை இல்லை, அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த செய்தியை நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியதாக சஹீஹ் புகாரியில 135வது செய்தியாகவும் இன்னும் ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். அப்ப தொழுகைக்கு முன்பதாக வுது என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. அழகாக பூர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு அமல். அதே நேரத்தில் தொழுகைக்காக மட்டுமல்லாமல் முடிந்த அளவு இந்த வுதுவுடனே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கழித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுல நிறைய ஃபாய்தாக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றை நாங்க பார்ப்போம். சரி, இப்ப உழு செய்யணும் என்றதை விளக்கிட்டோம். எப்படி உழு செய்ய வேண்டும் என்பதற்கு செல்வதற்கு முன்பதாக எதுல உழு செய்யணும் என்று தெரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? தெரிஞ்சு கொள்ளணும். உழு செய்வதற்கு அடிப்படையான சாதனம் எது? அடிப்படையான தேவையான பொருள் எது? தண்ணீர். எந்த தண்ணீர்ல உழு செய்யலாம்? சுடு தண்ணி, பச்சை தண்ணி, மழை நீர், நீர்ல ஒரு வகை மழை நீர், கடல் நீர், ஆத்து நீர், கிணறு,
இது எல்லாமே தண்ணீர் பலவிதமாக தேங்கி கிடக்கக்கூடிய இடங்கள். அப்ப இந்த ஒவ்வொன்றிலையும் உழு செய்யலாமா, செய்ய முடியாதா? ஆத்து தண்ணியில உழு செய்யலுமா? ஏலும். கிணத்து தண்ணியில ஏலும். கடல் நீர்ல பொதுவா நாங்க எல்லா தண்ணீர்லையும் சுத்தமான தண்ணீர்ல உழு செய்யலாம் என்றது ஓரளவு விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா முஸ்லிம் சமூகத்துல இந்த ஏகத்துவ வட்டாரத்தை தாண்டி உள்ளவங்க, குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கங்கள் குறைவாக தெரிந்தவர்கள், கடல் நீர்லாம் உழு செய்வது அது கூடாது என்ற கருத்துல இருக்கிறாங்க. மற்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மழை தண்ணியில, அதே மாதிரி கிணத்து தண்ணியில, ஆத்து தண்ணியில, இந்த தண்ணீர் ஓடக்கூடிய தண்ணீர்களை, தேங்கி கிடக்கிற தண்ணீர்ல சிறுநீர் கழிச்சதா இருந்தா மட்டும் உழு செய்ய மாட்டாங்க. அது சுத்தமானதாக இருக்கிறதாக தகவல் கிடைச்சா அதுல தேங்கி கிடக்கிற தண்ணி. இப்ப இவர் சொல்ற மாதிரி சுடு தண்ணியா இருந்தாலும், சூடேற்றப்பட்ட தண்ணியா இருந்தா அதுல உழு செய்யலாமா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலும் மழை நீர், ஓடைகள், கிணத்து நீர் போன்றவைகள்ல உழு செய்யலாம் என்றது விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா கடல் நீரில் உழு செய்யலாமா என்பதை பற்றி கேள்வி கேட்டா கூடாது என்றுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கடல் தண்ணியில உப்பு அதிகமா இருக்குது, அதிகமா சால்ட்டா இருக்குது. கடல்ல என்ன இருக்குது? கெமிக்கல், சோடியமும் குளோரைடும் இருக்குது. அப்ப சோடியம் குளோரைடு அதிகமா இருக்கிறதுனால அது சுத்தம் செய்வதற்குரிய ஒன்றல்ல என்ற மாதிரி கருதி கடல் நீர்ல உழு செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஆனா தெளிவாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜால 382வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கேள்வி கேட்கிறாங்க, சுயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அன் மாஇல் பஹ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடல் நீர் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டது. ஃபகால, ரசூலா சொன்னாங்க, உவ தஹூரு மாஉஹு, அதனுடைய தண்ணீர் சுத்தமானது, அல் ஹில்லு மைதத்துஹு, அதிலே தானாக செத்தது கூட ஹலாலானது என்று சொல்றாங்க. ரெண்டு விஷயம் பேசப்படுது. நேரடியாக ரசூலா சொன்ன வார்த்தை என்ன? அத்தஹூரு மாஉஹு, கடல் தண்ணீருடைய தண்ணீர் சுத்தமானது. சுத்தம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? தானும் சுத்தம், பிறரையும் சுத்தம் செய்யக்கூடியது அர்த்தம். இப்ப நாங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், எலிபென்ட் ஹவுஸ்ல ஒரு சோடா குடிக்கிறோம், இது சுத்தமா இல்லையா? சுத்தம். அதுல உழு செய்யலுமா? இயலாது. அது சுத்தம் தான். இன்னொன்றை சுத்தப்படுத்துமா? அடுத்தது அதை பயன்படுத்தினாலே டர்ட்டி ஆயிரும். அது அந்த ஆசிட், அந்த சோடால இருக்கக்கூடிய சோடா தன்மைகள் எங்கட கையில பட்டோன்னே உடனே பாக்டீரியாக்களும் என்ன செஞ்சிடும்? வெளிப்படையா அது கொட்டின பிறகு, அது சுத்தமான ஒரு உணவு தானே, அதுல பாக்டீரியாக்கள் என்ன செய்யும்? உருவாகும். அந்த தண்ணீரால இன்னொன்றை சுத்தப்படுத்த இயலாம். அப்ப தண்ணீர் என்று சொன்னா, சுத்தம் என்று சொன்னா, தானும் சுத்தமா இருந்து பிறர் ஒருவரை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். அந்த தன்மை 100க்கு 1000 கோடி மடங்கு எதுக்கு இருக்குது? கடல் தண்ணிக்கு தான் இருக்குது. இருக்குதுன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று கேளுங்களேன். நம்ம கொழும்பு சிட்டியில உள்ள எல்லா வேஸ்டையும் கொண்டு போயிட்டு எங்க போடுறோம்? கடல்ல தான். என்ன வேஸ்ட்? இந்த ட்ரைனேஜ் லைன் இருக்குது, ட்ரெயின் வாட்டர், அசுத்தமான நீர்கள், கொழும்பு வர்த்தக கட்டிடங்களுடைய ட்ரெயின் சிஸ்டம் முழுவதும் எங்க கொண்டு போயிட்டு சேர்க்கப்படுது? கடல்ல தான். இப்ப கடல் இயற்கையாகவே அசுத்தமான நீரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது என்றதை மனிதர், முஸ்லிம் அல்லாதவனே புரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்ப உழு செய்ய இயலாதான்னு கேட்டா தாராளமா இயலும். அதனால தான் ரசூலுல்லாஹ் அத்தஹூரு மாஉஹு, அதனுடைய தண்ணீர் சுத்தமானது. ரெண்டாவது சொல்றாங்க, இந்த டாபிக்கு சம்பந்தம் இல்லை, அல் ஹில்லு மைதத்துஹு, அதில் இருக்கக்கூடிய தானா செத்ததும் ஹலாலானது. மீனை எடுத்து குர்பான் பண்ணியா நீங்க சாப்பிடுவீங்க? உசுரோடு இருக்கிற மீனை மட்டும்தான் நீங்க பிடிச்சி பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி குர்பான் பண்ணிட்டு தின்னுவீங்களா? செத்த மீன் பட்டாலும் எடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. ஏன்? மீன் என்பது குர்பானுக்குரியது அல்ல. இன்னொரு பிராணி இது குர்பானுக்குரியது இல்லாத, என்னது? குர்பான் அவசியப்படாத பிராணி, சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, ஒரு உயிரினம், என்னது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியும் மீனும் குர்பான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மீன்
இந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்குதா மீண்ட வயிற்றுக்குள்ள? இல்ல. ரத்தம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு வெட்டு போட்டாலே மொத்த ரத்தமும் கலாவி வரக்கூடிய நிலையில் இருக்குமே தவிர இரத்த நாளங்கள் நிறைந்ததாக இல்லை. மீன் செத்திருச்சேன்னா அந்த ரத்தம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? அப்படியே கரைஞ்சி உறைஞ்சி வெளியே வந்துடும். அதுல ரத்தம் கலாவி கொண்டு பீரிட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில் மீனுடைய உடம்புல ரத்தம் கிடையாது, ரத்த நாளங்கள் கிடையாது. எந்த பிராணிக்கு ரத்த நாளங்களில் ரத்தம் ஓடக்கூடிய நிலை இருக்குமோ அதுதான் குர்பான் பண்ணி வெளியேற்றணும். அந்த ரத்தத்தை வெளியே கொண்டு வரணும். பீரிட்டு கொண்டு ரத்தம் வெளியேற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மீனுக்கு கிடையாது, வெட்டுக்கிளிக்கு கிடையாது. அதனால குர்பான் பண்ண தேவையில்ல. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல தானா செத்தாலும் அது உங்களுக்கு ஹலால் தான், சாப்பிடலாம் என்றாங்க. அப்ப கடல் நீர் என்பது வுளு செய்வதற்கு முழுவதும் தகுதியானது. இந்த உலகத்துல யாருக்காவது வுளு செய்யறதுக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லலுமா? ஏழுமாட்டு கேட்கிறேன். சில நேரம் கடலுக்கு போறதா இருந்தா 35-45 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு நாங்க தண்ணி எடுத்து வுளு செய்ய போகணும்னா என்னோட வக்தி எல்லாம் போயிரும் என்ற அச்சம் வரலாமே தவிர உலகத்துல தண்ணியே இல்லைன்ற ஒரு நிலை வருமா? கடல் பறந்து கிடக்குது உலகம் முழுவதும். 75% கடல் தான் இருக்குது வுளு செய்வதற்கு. எனவே எந்த ஒரு பிற்போக்கான காரணமும் சொல்ல முடியாது. இதை பார்க்கணும். அப்ப கடல் நீரால் வுளு மட்டும் செய்யலாமா? வேறு ஏதாவது செய்யலாமா? வேற என்ன செய்யலாம்? கடமையான குளிப்பை நிறைவேற்றலாம். தண்ணீர் சுத்தம் என்று சொன்னாலே வுளுக்கு மட்டும் அது சுத்தமாகுது. கடமையான குளிப்பையும் கடல் தண்ணீரால நிறைவேற்ற. ஆனா அந்த கடல் தண்ணி குளிச்சோம் என்றா மேலுக்கு கொஞ்சம் ஒரு விதமான சொறி மாதிரி ஒரு குணம் வரும், சும்மா அரிப்பு மாதிரி இருக்கும். அதனால திரும்ப இந்த குளோரின் வாட்டர்ல திரும்ப குளிக்க வேண்டிய நிலைமை வரும். மற்றபடி கடல் தண்ணீர்ல நீங்க கடமையான குளிப்பையும் நிறைவேற்றலாம் என்றதும் விளங்குது. சரி, இரண்டாவது, இப்ப நாங்க ஒரு அவுல் என்றா ஹவுல் என்று வச்சிருப்போமே, தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வுளு செய்வதை இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறதா என்றதை பார்க்கணும். அதாவது பெரிய அளவுல ஒரு ஹவுல் இருந்தாலும் சரி, அப்படி இல்லாத சின்ன ஒரு கல் பாத்திரம் அல்லது சின்ன ஒரு முட்டியில தண்ணி வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு தண்ணீரை வைத்து வுளு செய்வது சம்பந்தமாக வரக்கூடிய நிலை என்ன? அதாவது பயன்படுத்திய நீர். ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரை நாங்க கையை போட்டு எடுக்கிறோம். எடுத்து கழுவி கொண்டு கையவோ காலோ எதையோ கழுவுறோம். திருப்பி அந்த பாத்திரத்துக்குள்ள கையை போட்டுறோம். இப்ப ஏற்கனவே ஒருத்தர் அந்த பாத்திரத்துல தண்ணீரை பயன்படுத்தி வுளு செஞ்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதே பாத்திரத்துல கையை போட்டு வுளு செய்ய இயலாமா? இந்த கேள்விகள் எல்லாம் வருமா இல்லையா? வரும். இதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய நிலை என்ன? இப்ப நாங்க ஒருத்தர் வுளு செய்யறதுக்கு பாத்திரத்துல கையை போடுறாரு, எடுத்து அவர் கழுவிட்டார். கழுவின உடனே கையை கழுவிட்டாரு. இப்ப முகத்தை கழுவணும். முகத்தை கழுவுறதுக்கு அவர் பாத்திரத்துல கையை போடும்போது அவருடைய கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பாத்திரத்தில் விழுவதற்குரிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப சுத்தமான தண்ணீர்ல தானே நாங்க வுளு செய்யணும். வுளு என்பது சுத்தமான நீர்ல தானே செய்யணும். இப்ப பயன்படுத்தின தண்ணீர் ஏற்கனவே இருந்த அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரோடு கலந்து விட்டது. ஒரு துளி இருந்தாலும் நஜீஸ் ஆகிருமா இல்லையா? இப்ப அந்த பாத்திரம் பயன்படுத்துவதற்கு தகுதியான தண்ணீர் உள்ள பாத்திரமா இல்லையா? இதுல எங்கட சமூகம் குழம்பி போயிட்டு வசுவாஸ் பிடிச்சி எந்த அளவுக்கு தடுமாறுவாங்கன்னு சொன்னா, இந்த கடமையான குளிப்பு நிறைவேற்றுவதற்கு போவாங்க. நாங்க குளிக்கிற தண்ணி எங்கட அந்த பாத்திரத்துல விழுந்துடக்கூடாதுண்டு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அள்ளி குளிப்பான். இப்படி நஜீஸ் ஆயிரும். உடம்புல இருந்து போயிட்டு அந்த நஜீஸ் போயிட்டு பற்றும். நிறைய பேர் சிரமப்படுறான், கஷ்டப்படுறான். மார்க்கம் இதுக்கு ஒரு வழிகாட்டல் சொல்லி இருக்குமா இல்லையா? சொல்லி இருக்கு. இது எப்படி மார்க்கத்துல நாங்க புரிஞ்சு கொள்றோம் என்று சொன்னா, ஹும்ரான் மௌலா உஸ்மான், ஹும்ரான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவரை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் விடுதலை செய்யறாங்க. மௌலா என்று வருது, விடுதலை செய்யப்பட்டவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக
விடுதலை செய்யப்பட்ட ஹும்ரான் என்பவர் சொல்கிறார், அன்ன ஊரா உஸ்மான இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் தஆபி இனாஇன், ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். ஃபஅஃரக அலா கஃபைஹி ஸலாஸ மிரார், தனது முன்கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து தண்ணீர் 3 தடவை எடுத்து ஃபகஸலஹுமா, 2 கஃப்களும், கஃப்னு சொன்னா மணிக்கட்டு, இந்த துண்டு கஃப், 2 கஃப்களையும் ஃபகஸலஹுமா கழுவினார்கள். பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து கழுவியாச்சு, 3 தடவை செஞ்சிட்டாங்க. 3 தடவை செய்யும் போதே என்ன அர்த்தம்? முதலாவது தடவை பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எடுக்கும் போதே 2வது தடவை அவர் பாத்திரத்துல கையை போடும் போது அந்த தண்ணீர் சொட்டு விழ வாய்ப்பு இருக்குது. சும்மா அதுகல யமீனஹு ஃபில் இனாஹி, மீண்டும் தன்னுடைய வலது கையை பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து ஃபமல்மல, அவர் வாயை கொப்பளித்து வஸ்தன்ஷக, மூக்கையும் சிந்தி, தண்ணீரை எடுத்து வாய்க்குள்ள போட்டு வாயை கொப்பளிப்பாங்க. வாயை கொப்பளிக்கிறது எப்படி? சில பேர் கொப்பளிப்பாங்க தானே, அப்படி கொப்பளிச்சு தண்ணீரை துப்பி அந்த தண்ணீரை எடுத்து மூக்குக்குள்ள போட்டு என்ன செய்யணும்? சிந்தனும். சிந்தி சும்மா கஸல வஜ்ஹு ஸலாசன், பிறகு தன்னுடைய முகத்தை 3 தடவை கழுவினார்கள். வ யதைஹி இலல் மிர்ஃபகைனி ஸலாஸ மிராரின், தன்னுடைய முழங்கை வரைக்கும் 3 முறை 2 கைகளை கழுவினார்கள். சும்மா மஸஹ பிரஸி, பிறகு தன்னுடைய தலையை மஸஹ் செய்தார்கள். சும்மா கஸல ரிஜ்லைஹி ஸலாஸ மிராரின், பிறகு 3 தடவை 2 கால்களையும் கழுவிக் கொண்டார்கள். இலல் கஅபைனி, கரண்டை வரைக்கும் கழுவினார்கள். கழுவிட்டு சும்ம கால, பிறகு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தவல்ல நஹ்வ வுதுஇ, நான் இப்படி உலு செய்தேனோ, என்னுடைய இந்த உலுவை போன்று யார் உலு செய்வார்களோ, ஹாதா, இந்த உலுவை போன்று யார் உலு செய்வார்களோ, சும்மா ஸல்லா ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்அத்துகள் தொழுவார்களோ, லா யுஹத்திஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அவருடைய உள்ளத்துல வேற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் தொழுகையை மட்டும் நினைச்சு அந்த அமலை செய்வாரோ, உஃபிர லஹு மா தகல்லம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். என்ன செய்தி என்று பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஹும்ரான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில 164வது செய்தி. அதாவது ரமலான்ல யார் நோன்பு நோட்பாரோ, யார் ரமலான்ல லைலத்துல் கத்ரை அடைவாரோ, உஃபிர லஹு மா தகல்லம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுதோ, அதே மேட்டர் பாருங்க, சரியான முறையில உது செய்து விட்டு 2 ரக்காத் மனசுல எண்ணம் வச்சுக்கொள்ளணும், தொழ போறேன் அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோட செஞ்சா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுதா? இந்த நியத்துல எப்பயாவது உழு செஞ்சுக்கிறீங்களா? இறைவா உழு செய்யற, அப்படியே தொழ போறேன், என் முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டுறணும். நோம்பு பிடிக்கும் போது எண்ணம் வருது, லைலத்துல் கத்ர் இரவு அடையும் போது அந்த எண்ணத்தோட செய்யறோம், கியாமுல் லைல் தொழும் போது அந்த எண்ணம் வருது, உழு செய்யும் போது வருதா? வருது இல்ல. அப்ப இந்த ஹதீஸ்ல அந்த சிறப்பு பேசப்பட்டது. அது சட்டம் என்ன? கையை போடுறாங்க பாத்திரத்துல, திரும்ப கொப்பளிக்கிறாங்க, மீண்டும் கையை போடுறாங்க, முகத்தை கழுவுறாங்க, ஒரு துளி நீர் அந்த பயன்படுத்தின தண்ணீருக்குள்ள விழுந்து இருக்காதா? விழும். விழ வாய்ப்பு இல்லையா? அப்படி விழக்கூடாது என்று இருந்தால் பாத்திரத்தில் மீண்டும் கையை நுழைக்கும் பொழுது உங்களுடைய கைகளிலிருந்து தண்ணீர் பாத்திரத்துக்குள்ளே விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இயற்கையா ஒரு செயலை செய்யும் போது அது நடக்கும் என்று விளங்குது. அப்ப நடக்கும் என்று எது விளங்குதோ அது உலுவுக்கு தடையாக இருந்தால் ரசூல் அதை தடுத்திருப்பாங்களா இல்லையா? தடுத்திருப்பாங்க. தடுக்கவில்லை என்பதிலிருந்து என்ன விளங்குது? எது நடக்க வாய்ப்பு இருக்குதோ அதை மார்க்கம் அனுமதித்து விட்டது. இப்ப எதுக்கு வஸ்வாஸ் பிடிச்சி அலைகிறாங்க? ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருந்தா கையை போட்டு, வலது கையை போட்டு தண்ணீரை எடுத்து உழுவு செய்து கொண்டு சென்று விடுங்கள். அது அசுத்தமாகுமா? அதுல கிருமி வருமா? இவங்களுக்கு எதுக்கு அந்த யோசனை? முதல்ல சுத்தம் என்றதை பத்தி பேசுறது வெளிப்படையான சுத்தம் தானுங்க. 100க்கு 100 நாங்க சுத்தமா இருக்க முடியுமா? நீங்க சோப்பை போட்டு கையை கழுவுறீங்க, 100க்கு 100 கிருமி எல்லாம் போயிடுமா?
நீங்க தேவையான அளவுல மைக்ரோஸ்கோப் போல வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட கையில இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் எல்லாம் என்னன்றது விளங்குமா இல்லையா? மார்க் அப்படியா பார்க்க சொல்லிச்சு? சுத்தம் என்றால் வெளிப்படையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பொதுவாக அங்கீகரிக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சுத்தம். அப்ப மார்க்கம் அனுமதிச்சிருச்சு. வஸ்வாசுடன் தண்ணீர் விஷயத்தில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வஸ்வாஸ் பிடித்தவர்களுக்கு சொல்லிக் கொள்றோம், கவனமா இருக்கணும். இருக்கிறாங்க வஸ்வாஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு செயலை செய்யணும் என்ற அந்த நுணுக்கத்துல மீண்டும் மீண்டும் அந்த செயல் சரியாக நிறைவேற்றவில்லையோ அந்த மன குழப்பத்தில் இருக்கிறது வஸ்வாஸ். அந்த வஸ்வாஸ் இந்த தண்ணீர் விஷயத்துல நிறைய பேருக்கு இருக்குது. அது வர வேண்டியதில்லை என்பது, பயன்படுத்திய தண்ணீரை மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதற்கு இது நேரடியான ஹதீஸாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி ஒரு செய்தி வருது, அது புகாரில 192வது செய்தி. அதுலயும் வருது, சும்மா அதுகல யதஹு ஃபில் இனாஇ, பிறகு அவர் தன்னுடைய கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே நுழைவித்தார். முதல்ல வாயை கொப்பளிக்கிறாங்க, மூக்க சிந்துறாங்க, பிறகு கையை நுழைவி. இதெல்லாம் யாரு செய்யறது? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன சொல்றார்? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ரசூலுல்லாவே எதை அனுமதித்தார்களோ மற்றவர்கள் அதை தடுத்துக் கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, பாத்திரத்துக்குள்ள கையை நுழைக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையா அந்த கை சுத்தமா இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க டாய்லெட்டுக்கு போயிட்டு வாரீங்க, அந்த கையை பாத்திரத்துக்குள்ள போட்டா, இந்த நிறைய பள்ளிவாசல்கள்ல ஹவுல் வச்சிருப்பாங்க தானே, பெரிய நீர் தொட்டி, அதுல போய் கையை போடுறதுக்கு பயன்தான். ஏன்களே, கண்டவனும் வந்து அதுல கையை போடுவான், எந்த நிலையில போடுறான்ன்றது தெரியல. அதனால இப்ப மக்கள் வந்து டெப்பு வைக்கிற அந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகமும் யோசிச்சு டெப் பயன்படுத்துறாங்க. ஆனா பெரிய அளவுல தண்ணி இருந்தால், குள்ளத்தை இருந்தா இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க. நாங்க பிறகு பார்ப்போம் குள்ளத்தை என்னன்றது. அடிப்படையான விஷயம், தேங்கி கிடக்கிற இடத்துல கையை விடுவதற்கு முன்பதாக, அது பெரிய இடமா இருந்தாலும் சரி, சிறிய பாத்திரமா இருந்தாலும் சரி, அடிப்படையான சுத்தத்தில் கை இருக்க வேண்டும். இப்ப நீங்க சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு பாத்திரத்துக்குள்ள சும்மா கையை போடுவீங்களா? போட மாட்டீங்க. என்ன செய்வீங்க? கையில இருக்கிற எச்சில் எல்லாம் கழுவப்பட்ட பிறகுதான் என்ன செய்வீங்க? பாத்திரத்துக்குள்ள கையை போடுவீங்க. இது அடிப்படையான நாலேஜா இல்லையா? நாலேஜ். இதே உழுவுக்கும் இருக்கணும். பாத்திரத்துக்குள்ள கையை போடுறீங்க, அதுல நஜீஸ் இருக்குது, கையில ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தெரியக்கூடிய விதத்துல அசுத்தம் இருக்குது, அந்த அசுத்தத்தை கழுவிட்டு தான் நீங்க பாத்திரத்துக்குள்ள கையை போடணும். இல்லாட்டி அதை எடுத்து திரும்ப நீங்க வாய்க்குள்ள போட்டீங்கன்னா மூக்க சிந்தனும், வாயை கொப்பளிக்கணும், அசுத்தம் கையில இருக்குதுன்னு தெரியுது, அதை கழுவணுமா இல்லையா? கழுவிக்கொள்ளணும். இதை எப்படி விளங்குறோம் என்று சொன்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதஸ்தைகல அஹதுக்கும் மின் நௌமிஹி, உங்கள யாராவது ஒருத்தர் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டால், இரவுல தூங்குறீங்க, திடீரென்று முழிப்பு வருது, ஃபலா யஹ்மிஸ் யதஹு ஃபில் இனாஇ, அவர் தன்னுடைய கையை பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து விட வேண்டாம். அத்தா யகுசிலஹா ஸலாசன், 3 தடவை கைகளை கழுவும் வரைக்கும் பாத்திரத்துக்குள்ள கையை போடாதீங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு லா யத்ரி ஐன பாத்தத் யதுஹு, அவனுக்கு தெரியாது அவனுடைய கை நைட்ல எங்கெங்கெல்லாம் போச்சு, அவனுக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 467வது செய்தி. நாங்க தூக்கத்தில் இருக்கிறோம் என்ன அர்த்தம்? அரை மையத்து தானே, என்ன செய்யறோம் என்று விளங்குமா? பாதி உணர்வு இருக்கும், பாதி உணர்வு இருக்காது. சில பேர் வந்து தூக்கத்தில் என்ன பண்ணுவான், போற வார இடம் விளங்காது மூக்கு கிண்டுவான். சில பேர் பாத்தீங்களா, பஸ்ல இப்படி எண்டுவான், ட்ரெயின்ல போனாலும் இப்படி எண்டுவான். யாராவது கூர்ந்து கவனிக்கிறது விளங்கினா மட்டும்தான். சில பேர் இப்படி எண்டு வாயிலையும் போட்டுக் கொள்வான். அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப டேஸ்டா. இப்படி சைத்தான் வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க விழிப்போட நைட்ல. அதனால கை எங்க எங்க படும் நஜீஸ். அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை வச்சு கூட சொல்லி இருக்க மாட்டாங்க. எதை சொல்லுவாங்க? அவங்க தரையில படுப்பாங்க, சிமெண்ட் இருக்காது, டைல்ஸ் இருக்காது, தரையில பலவிதமான வைகள் இருக்கலாம். ஒரு பூச்சி வரலாம், அதனுடைய விஷம் கூட கையில பட்டு இருக்கலாம். இப்ப கருப்பான் பூச்சி வந்து நைட்ல கையில நின்றுச்சுன்னு வைங்க, நம்மளவன் என்ன பண்ணுவான், எடுத்து நல்ல ஒரு
பாபிக்யூ சாப்பிடுற எண்ணத்துல வாயில கூட போட்டுக்கொள்வான். அதுக்கு பிறகு துப்புவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. இந்த பன் இருக்குது தானே, பன் இப்படி மூடி தானே வச்சிருப்பாங்க, கிரீமை போட்டு அதை போட்டு இதை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இவ எடுத்து ஒரு கடிச்சா நடுவில் ஒரு கரப்பான் பூச்சி, அந்த மாதிரி மூடி இருந்ததுலாம் திறந்து பார்த்து சுத்தமா இருக்குதான்னு பார்த்து தான் என்ன செய்யணும், அதுகளை பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப விழிப்புல இப்படி மிஸ்டேக் நடக்கும் போது இரவுல தூக்கத்துல தரையில் அங்கும் இங்குமாக கைகள் படலாம், நஜீசுகளை தொடலாம், அசுத்தங்களை மேயலாம். இந்த நிலையில் நாங்க கைகளை கழுவிட்டு தான் என்ன செய்யணும், பாத்திரத்துக்குள்ள கையை விடணும் என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். படக்கூடாத இடங்கள்ல பட்டு அசுத்தமாகி அந்த அசுத்தம் தண்ணீருக்குள்ள விழுந்து அந்த தண்ணீர் நஜீஸானால் அப்ப அந்த தண்ணீர் பயன்படுத்துவதற்கு தகுதியான தண்ணீரா இல்லை. அதுல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இப்ப ஒருத்தர் அவ பயன்படுத்தின தண்ணீர்ல உழு செய்யறது தப்பு இல்லைன்றது விளங்குது. கை சுத்தமா இருக்கணும், பாத்திரத்துக்குள்ள கூட கை போடலாம். நம்மட கையில இருந்து உழு செய்யற தண்ணி மீண்டும் அந்த பாத்திரத்துல கையில பட்டு விழுந்திருந்தாலும் அந்த தண்ணீர் நஜீஸ் ஆகாது. மீதம் வைத்த தண்ணீர், மீதம் வைக்கிறது, ஒருத்தர் உழு செஞ்சுட்டு போயிட்டாரு, இன்னொருத்தர் அந்த தண்ணியை வச்சு உழு செய்யலாமா என்ற கேள்வி வரும். இப்ப பள்ளிவாசல் வைக்கிற ஹவுலுடைய நிலை அதுதானே. ஒருத்தர் அந்த தண்ணீர்ல உழு செஞ்சு போயிட்டுருவாரு, ஒருத்தரா உழு செய்யறான், நிறைய பேர் உழு செய்யறாங்க. அப்ப இந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா, அது நஜீஸ் ஆகுதா, அசுத்தமான நிலையை அடையுதா என்ற கேள்விக்கு முன்னாடி எப்படி பதில் காண்றது? பள்ளிவாசல்கள் அதை மார்க் அடிப்படையில் வச்சிருக்கிறாங்களா இல்லையா என்றதை விளங்கணுமா இல்லையா? இப்பதானே டெப் போடுறான். காலாகாலமா எதை பயன்படுத்தினாங்க, இந்த கல்வெட்டுகள்ல தண்ணீர் வச்சிருந்தாங்க, பெரிய ஹவுல்களை வச்சுதானே தண்ணீரை வச்சிருந்தாங்க உழுக்கு. அது மார்க் அடிப்படையில் கூடுமா கூடாதா என்றதை சிந்திக்கணும். இதை நாங்க எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னா, ஒருத்தர் பயன்படுத்தினதை இன்னொருத்தர் பயன்படுத்தலாமா தண்ணீரை என்பதை ஒரு ஹதீஸ்ல இருந்து நாங்க விளங்குறோம். இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 263வது ஹதீஸ். குந்து அக்தஸிலு அன வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹிதின். நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். ஒரே பாத்திரத்தில் நாங்க குளிக்கக்கூடியவங்களா இருந்தோம், ஒன்றாக குளித்திருக்கிறோம். மின் கதஹின், அது ஒரு கல் பாத்திரம். யுகாலுலகுல் ஃபரகு, அதுக்கு ஃபரக்கு என்று சொல்வார்கள். அப்ப ஒரே பாத்திரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட குளிச்சிருக்கிறாங்க. ஒரே பாத்திரத்துல குளிக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். ஒருத்தர் பயன்படுத்தின தண்ணீரை இன்னொருத்தர் பயன்படுத்தலாமான்றது இப்ப கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை எடுத்து ஊத்தும் பொழுது ரசூல மீண்டும் தண்ணீருக்காக கையை விடும் போது மீண்டும் என்ன செய்யும், தண்ணீர் பாத்திரத்துல விடும். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணீர் எடுத்து ஊத்திக் கொள்வாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் தண்ணீரை எடுப்பதற்காக கையை விடும் போது அவங்களோட கையில் இருக்கிற தண்ணீர் விழும். ரெண்டு பேரும் கடமையான குளிப்பு, அதாவது மொத்தமாக அவங்க நஜீஸாகி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் குளிப்பு நிறைவேறினால் தான் தொழவே இயலும் என்ற நிலையில் தன்னுடைய உடம்பில் பட்ட தண்ணீர் பாத்திரத்துக்குள்ள விழுது, அதுல இருக்கக்கூடிய தண்ணீரோடு கலக்குது. அந்த தண்ணியை பயன்படுத்தலாமான்னு கேட்டா பயன்படுத்தலாம். கடமையான குளிப்பே நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல, ஒரு சின்ன பாத்திரம், அது கல் பாத்திரம், அந்த பாத்திரத்துல நிறைவேற்றி இருக்கிறாங்கடா. ஹவுலண்டு பள்ளிவாசல்ல வச்சிருக்கிறது சின்ன ஒண்டா பெரிய ஒன்று தானே. அவங்க குள்ளத்தைன் என்ற ஒரு வாதம் வைப்பாங்க. ஆனா அந்த வாதம் அவசியமே இல்லை. ஏனென்னுங்களே, சின்ன பாத்திரத்துல கடமையான குளிப்பே நிறைவேற்றப்பட்டிருக்குது. பள்ளிவாசல்கள் வைக்கிற பெரிய நீர் தேங்கிகள், தடாகங்களை போன்ற ஹவுல்களை வைத்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் கையை போட்டு தண்ணீர் எடுத்து மீண்டும் அவருடைய கையில் இருக்கிற தண்ணீர் அந்த ஹவுலுக்குள்ளே விழுவதனால் அந்த ஹவுலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அசுத்தமாகுமா? அசுத்தமாக. அதனாலதான் அதை பயன்படுத்தி வராங்க. அவங்க வேறொரு நோக்கத்தை வச்சிருப்பாங்க, குள்ளத்தை என்ற அடிப்படை வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படை தவறாக இருந்தாலும் இந்த ஹதீஸில் இருந்து
நாங்க விளங்குறோம். ஹவுலோண்டு கூட என்ன செய்யலாம், ஒரு பள்ளிவாசல் ஏற்பாடு செய்து வைத்தால் அது தவறு கிடையாது. ஆனா மாசத்துக்கு ஒருக்கையாவது அது சுத்தப்படுத்தணும். அது காலம் முழுக்க தண்ணீர் அப்படியே வச்சா என்ன செய்யும், அந்த தண்ணீருடைய இயல்பான தன்மை மாறிவிடும். இயல்பான தன்மை மாறிச்சண்டா பச்சை பசேரண்டு ஆவிச்சென்று வைங்க ஹவுல் தண்ணி, அப்ப அது சுத்தமான தண்ணீர் இடத்துல இருந்து விலகிடும். அப்படி இல்லாத நிலைக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடியதா வைக்கணும் என்றது நாங்க விளங்கிக் கொள்றோம். அடுத்தது, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர்ல காகம் வந்து வாய வைக்குது, பூனை வாய வைக்குது, நாய் வாய வைக்குது, எலி வாய வைக்குது, பள்ளி ஒன்று வந்து விழுது, பூச்சிக்கள் வந்து விழுது. இந்த நிலையில் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா பயன்படுத்த முடியாதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு செய்தி நேரடியாக வருது. பொதுவாக ஒரு கோழி, வீட்டு வாசல்ல நாங்கள் கோழி வளர்ப்போமா இல்லையா, ஒரு பேசன்ல தண்ணி வச்சிருக்கிறோம். கோழி வந்து பேசன்ல என்ன செய்யுது, தண்ணீர் குடிக்குது. அல்லது ஒரு சிட்டுக்குருவி வந்து தண்ணீர் குடிக்குது. அல்லது நாங்கள் ஒரு புறாவை வளர்க்குறோம், அந்த புறா வந்து தண்ணியை குடிக்குது. அல்லது ஒரு பூனை வந்து தண்ணியை குடிக்குது. அல்லது நம்ம தெருவில் இருக்கக்கூடிய சொறி நாய் ஒன்று வந்து தண்ணியை குடிக்குது. இந்த நிலையில் அந்த தண்ணீர் சுத்தம் அசுத்தம் என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது? எல்லாமே எந்த பிராணி வாய வச்சாலும் சுத்தம் என்று முடிவு செய்வதா, எந்த பிராணி வாய வச்சாலும் அசுத்தம் என்று முடிவு செய்வதா, அல்லது அதற்கு வேறு விதமான சட்டங்கள் இருக்குதா என்றதையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப ஒரு ஹதீஸ் வருது, இத வந்து அபூ கத்தாதா அவர்கள் செயலாற்றி காட்டியதாக கப்ஷா பின்த் கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க, அன்ன அபா கத்தாதா, அபூ கத்தாதா அவர்கள் தஹல அலைஹா, கப்ஷா இடம் செல்கிறார்கள். சும்ம தக்கரத் கலிமத்தன் மஅனாஹா, பிறகு வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஃபஸகத்து லஹு வுதுஅன், பிறகு அவங்க ஒரு வார்த்தையை சொன்னா அவங்க உளுவுக்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஃபஜாத் ஹிர்ரத்துன், ஒரு பூனைக்குட்டி வருது. ஃபஸரிபத் மின்ஹு, அந்த தண்ணீர்ல இருந்து பூனைக்குட்டி தண்ணீரை குடிக்குது. ஃபஅஸ்கா லஹா லஹல் இனா, கத்தாதா என்ன செய்யறார், அபூ கத்தாதா அந்த பூனைக்கு தண்ணீரை குடிக்கிற மாதிரி அந்த பாத்திரத்தை சரிச்சு வைக்கிறார். இன்னும் குடி இன்னும் குடி என்று சரிச்சு வைக்கிறார். காலத் கப்ஷத்து, கப்ஷா சொல்றாங்க பெண்மணி, ஃபரஆனி அன்துரு இலைஹி, நீங்க வந்து செய்யற காரியம் என்னைய வந்து பார்க்கக்கூடியதாக நீங்க என்னைய பார்த்து கொண்டு இருந்தீங்க. பகால அத்தஅஜபீன யா இப்னத அஹி, கப்ஷாவை எனது சகோதரனின் மகளே, நான் செஞ்ச இந்த காரியத்தை பார்த்து நீங்க வியப்படைறீங்களா, ஆச்சரியப்படுறீங்களா? ஃபகுல்து நஅம், கப்ஷா சொல்றாங்க ஆமா, என்ன புதுசா இருக்குது, பூனைக்கு வந்து தண்ணியை வந்து குடிக்க வைக்கிறீங்க, அந்த தண்ணீரை உளுவுக்காக கொண்டு வந்த தண்ணீர், அதுல நீங்க உளு வேற செய்றீங்க, இது வந்து புதுனமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாரு, கால அபூ கத்தாதா சொல்றார், இன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லைஸத் பி நஜஸின், இந்த பூனை இருக்குது அது நஜீஸ் அல்ல என்று சொன்னார்கள். இப்ப பூனை வளர்க்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு, பூனை நஜீஸ் இல்ல. யாரு சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பூனை என்பது நஜீஸான ஒரு மிருகம் அல்ல. இன்னமாஹிய மினத் தவ்வாஃபீன அலைக்கும் வத் தவ்வாஃபாத்தி, இந்த பூனை வகைராக்கள் இருக்கிறதே அவைகள் என்ன என்று சொன்னா, உங்களை சுற்றி வரக்கூடிய மிருகங்கள், உயிரினங்கள். அப்ப ரசூல பூனைக்கு மட்டும் சொல்றாங்கல்ல, இப்ப உங்களை சுத்தி வரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள் எதுவாக இருந்தாலும், புலி கரடி எல்லாம் எங்களை சுத்தி வருமா? இல்ல. வீட்டு பிராணிகள், செல்ல பிராணிகளாக எது இருக்கிறதோ அவைகள் வாய் வைத்தால் அவைகள் நஜீஸ் அல்ல என்பதை இந்த பூனையுடைய சம்பவத்தை வைத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று அபூ கத்தாதா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை நசாயில 67வது செய்தியாக நாங்க பார்க்கிறோம். சஹீஹான ஒரு ஹதீஸ். இப்ப பூனை என்பது நஜீஸ் இல்ல. ஒரு மௌலவி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பூனை வந்து வீட்டில் இருந்தா மலக்குமார்கள் வரமாட்டாங்க,
ஜின்கள் வந்து குடியேறுவாங்க என்ற மாதிரி அது பொய் என்றது இந்த ஹதீஸ்ல இருந்து தெளிவா விளங்குது. இப்ப பூனை நஜீஸ் இல்லை என்றால் பூனை வாய் வச்ச தண்ணீர் உதுவுக்காக வேண்டி பயன்படுத்தலாம். பூனை மட்டுமா இல்லை, இன்னமாகிய இந்த பூனைகள் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மினத் தவ்வாஃபீன அலைக்கும், உங்களை சுற்றி வரக்கூடியவர்கள், வத்தவ்வாஃபாத் சுற்றி வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் உயிரினங்கள், சுற்றி வரக்கூடியவைகளாக இருக்கக்கூடிய மிருகங்கள் ஆணினத்தில் இருந்தாலும் பெண்ணினத்தில் இருந்தாலும் உங்களோட சுற்றி வரக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தால் அவை வாய் வைத்த தண்ணீர் சுத்தமானது. கோழி நம்மளை சுத்தி வரக்கூடியதானே, சுத்தி வந்தோடனே நாங்க என்ன சுத்தி எடுத்து குர்பானை கொடுத்து சாப்பிடுவோம், அது வேற விஷயம். ஆனா நம்மளை சுத்தி வரக்கூடியது புறாக்கள், மைனாக்கள், லவ் பேர்ட்ஸ்கள், வீடுகளில் வளர்க்கிற செல்ல பிராணிகள், பூனைகள், நாயும் நம்மளை சுத்தி வரக்கூடியதுதான். ஆனா அதுக்கு வேற விதமான சில தடைகள் வந்துருச்சு. அது என்னன்றதை பார்ப்போம். இது போன்ற நம்மளை சுத்தி வரக்கூடிய செல்ல பிராணிகளாக எது இருக்குதோ அவங்க வாய் வச்சா அந்த தண்ணீர் அசுத்தம் இல்லை, தாராளமாக அதை பயன்படுத்தலாம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அப்ப நாய்க்குரிய நிலைமை என்ன? நாய் இவங்களை சுத்தி வர்றது தானே, சும்மா வராது, வாழை ஆட்டி ஆட்டி வரும். மற்றதெல்லாம் சும்மா தான் வரும். நாய் நன்றி உள்ள மிருகம் என்றுவாங்க. ஆனா நமக்கு நாயை கண்டாலே அலர்ஜி. 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கதான் பார்ப்போம், நாயை கண்டு ஓடுறது. அதுக்கு காரணம் இந்த நாயை நாங்க நாய் என்பதனால வெறுக்கக்கூடாது, நாய் என்பதனால் நாங்க வெறுக்கக்கூடாது. நாயுடைய விஷயத்துல ஒரு சட்டம் வருது, அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு வெறுக்கலாம். எப்படி? அந்த அசுத்தமாக கூடிய ஒரு தன்மை நாயிடம் இருக்கிறது, எனவே நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் என்பதற்காக நாயை வெறுக்கலாம். எப்படி வருது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில 172வது செய்தி, இதா ஷரிபல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும், ஒரு நாய் உங்கள் யார் ஒருவருடையாவது பாத்திரத்தில் குடித்தால், தண்ணீரை வாயை வைத்து குடித்தால், அந்த பாத்திரத்தை 7 தடவைகள் கழுவ வேண்டும். இப்ப நாய் வாயை வச்சு குடிக்குது, பாத்திரத்தையா நக்கி கொண்டு குடிக்கும். நாய் வாயை வச்சு குடிக்கும் போது இப்படி நாங்க கப்புல வாயை வைக்கிற மாதிரி நாய் வைக்குமா? வைக்காது. நாய் நேரடியா என்ன செய்யும்? தண்ணீர்ல தான் வாயை வைக்கும். பாத்திரத்தை நக்கி கொண்டா தண்ணி குடிக்கும்? இல்ல, தண்ணீர்ல தான் நேரடியா நாக்கு மூலமா என்ன செய்யும்? தண்ணீர் எடுக்கும். ரசூலா சட்டம் எதுக்கு போடுறாங்க? பாத்திரத்தையே 7 தடவை கழுவுன்றாங்க. நாய் தண்ணியில தான் வாயை வச்சுச்சு, பாத்திரத்தையே 7 தடவை கழுவ சொல்றாங்க. அப்ப கன்ஃபார்மா தண்ணீரை பயன்படுத்த இயலாண்டது. இன்னொரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிம்ல 471வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹூரு இனாஇ அஹதிக்கும் இதா வலஹ ஃபீல் கல்பு, ஒரு நாய் பாத்திரத்திலே நக்கினால், நாக்கை விட்டால் அது எப்போது தூய்மையாகும் என்றால், ஐயக்ஸிலஹு சப்அ மர்ராத்தின், நீங்கள் 7 தடவை அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும். ஊலாஹுன்ன பித்துராப், முதலாவது தடவை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும் என்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரமே அசுத்தமாகுது, 7 தடவை கழுவணும் என்றாங்க, முதல் தடவை மண்ணை போட்டு கழுவுங்கன்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 473வது ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பாத்திரத்துல நாய் வாயை வைத்தால் அது சம்பந்தமாக சொல்லும் போது, வகால இதா வலகல் கல்பு ஃபில் இனாஇ, ஒரு நாய் பாத்திரத்திலே வாயை வைத்தால், ஃபக்ஸிலூஹு சப்அ மர்ராத்தி, அதை 7 தடவைகள் கழுவுங்கள். வஅஃபிருஹு ஸாமினத ஃபித் துராப், 8வது தடவை மண்ணை கொண்டு கழுவுங்கள். நாய் வாய் வைத்த பாத்திரம் சம்பந்தமாக 3 செய்தி சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க? எத்தனை தடவை கழுவணும்? முதல் தடவை எதை கொண்டு கழுவணும்? 8வது தடவை எதை கொண்டு கழுவணும்? மண். இப்போ ஒரு குழப்பம் வருதா? முதல் தடவை மண், 7 தடவை தான் வருது. முதல் தடவை மண், அப்ப 6 தடவை தான்
தண்ணி. அப்பதானே 7 வருது. 7 தடவை தானே கழுவ சொல்லி முதல் ஹதீஸ் வந்துச்சு. கடைசியில் ஹதீஸ் சொல்லுது 8வது தடவை மண்ணா. அப்ப என்ன அர்த்தம்? 7 தடவை தண்ணீரால கழுவி 8வது தடவை மண்ணால கழுவணும். இப்ப 7 தடவை தண்ணீர்ல கழுவிட்டு 8வது தடவை மண்ணால கழுவினா மறுவா 9வது தடவை திருப்பி மண்ணை கழுவணுமே. இந்த ஹதீஸ்ல இப்படி ஹதீஸ்கள் வந்தால் என்ன செய்வாங்கடா, அதை ஜம்அ செய்வதற்கு ஒரு வழிக்குதான், இணைஞ்சு விளக்கம் சொல்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு பார்ப்பாங்க. இணைத்தல்ல ஏதாவது ஒரு முடிவு கட்டலாமா என்று பார்ப்பாங்க. இணைப்பில் விளக்கம் சொல்வதற்கு முடியுமா? இது சொல்லுங்க பாப்போம். முதல் தடவை மண்ணு 8வது தடவை மண்ணு எப்படி இணைக்கிறீங்க? முதல் தடவை மண்ணு மாதிரி அல்லது 8வது தடவை மண்ணு மாதிரி இப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. 7 தடவை 8 தடவை இணைக்கலுமா? பேணுதலுக்கு 8 எடுத்தா 8வது தடவை கழுவணும். முதல் தடவை கழுவ சொன்னது 8வது தடவை கழுவின பிறகு பாத்திரத்தில் நிலைமை. இந்த மாதிரி ரிவாயத்துகள் வரும் பொழுது நம்பகத்தன்மையில அதிகமாக அறிவிக்கப்பட்ட செய்திகளுக்கு முரணாக வரக்கூடிய செய்தி என்ன செய்வாங்க? பெண்டிங் வச்சிருவாங்க. அறிவிப்பாளர் சஹியானவர்கள் தான், நம்பகமானவர்கள் தான், அறிவித்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தான், தாபியீன்கள் தபுஅத் தாபியீன்கள் தான். ஆனா இணைத்து விளக்கம் சொல்ல முடியுமா? முதல் தடவை 3ஐயும் இணைச்சு விளக்கம் சொல்றதா இருந்தா முதல் தடவை மண்ணால் கழுவ வேண்டும், பிறகு 6 தடவைகள் அல்லது 7 தடவைகள் தண்ணீரால் கழுவ வேண்டும், மீண்டும் 8வது தடவை மண்ணால் கழுவிட்டு பயன்படுத்தணும். பயன்படுத்தலுமா? மண்ணால கழுவிட்டு எல்லாமே திருப்ப ஒரு தடவை நாங்க தண்ணீரால கழுவினா மறுவ 9வது தடவை கழுவின மாதிரி ஆகும், முரணா போயிடும். அப்ப ஜம்மு பண்ண முடியாது. இந்த நிலையில் அறிவிப்பாளர் சஹியாக இருந்தாலும் சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 8வது தடவை மண்ணால கழுவுங்க என்ற செய்தியை கொஞ்சம் அப்படி பெண்டிங் வச்சிடும். அப்படி வைங்க. பெண்டிங் அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த இயலா. அப்ப நாய் வாய் வைத்தால் முதல் தடவை மண்ணால் கழுவ வேண்டும், பிறகு 6 தடவைகள் தண்ணீரால் கழுவ வேண்டும். மொத்தம் 7 தடவை கழுவிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப பாத்திரத்தையே கழுவணும் என்றா நாய் வாய் வைத்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத அந்த தண்ணீரை நஜீஸ் என்று வீசிடணும். காரணம் என்ன? நாயிட நாக்கில் இருக்கக்கூடிய அந்த எச்சில், அதிலே இருக்கக்கூடிய கிருமிகள் ரொம்ப கொடூரமான மோசமான கிருமிகள். பலவிதமான நோய் கிருமிகள் உடல்ல இருக்குது. எங்கட உடம்புல இருக்குதான கிருமிகள். உடம்புல பாக்டீரியா இருக்குதா இல்லையா? இருக்குது. எங்கட உடம்புல இயற்கையாவே பாக்டீரியாக்கள் இருக்குது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நாயிட எச்சில ரேபிஸ் என்று வைரஸ்கள் இருக்குது. ரேபிஸ் அது போச்சண்டா உங்களோட உடம்புல எந்தெந்த பகுதி எல்லாமே டேமேஜ் பண்ண முடியுமோ மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணும். சரியா ஒரு வைரஸ் போச்சண்டா அதுக்கு தான் ரேபிஸுக்கு எதிராக இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லி அனிமல் கிளினிக்ல டைமுக்கு வந்து இன்ஜெக்ஷன் அடிச்சிருங்கண்டுவாங்க. பூனைகளுக்கும் அடிப்பாங்க. ஆனா பூனையில வரக்கூடிய அந்த கிருமி எங்களோட உடம்பு தாக்கு பிடிக்கும். நாயிட கிருமிகளை தாக்கு பிடிக்காது. கடுமையான கெட்ட ஒரு வைரஸாக ரேபிஸ் கிருமிகள் இருக்குது. மூளையை கூட தாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அப்ப அதை வந்து இல்லாமக்கிறதுக்கு அதுக்கு ஆன்டி ரேபிஸாக கொடுக்கப்படுறது. இஸ்லாம் காட்டின வழி என்ன? மண்ணை பயன்படுத்தி ரேபிஸ் போயிரும் என்றாங்க. மண்ணால அந்த நாயிட வாயில இருக்கக்கூடிய ரேபிஸ் வைரஸ்களை அடக்கலாம். மண்ணுல கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. தெரியுமா இல்லையா? நீங்க ஃபில்டர் வாட்டர் எதுக்கு வைக்கிறீங்க? ஃபில்டர் வாட்டர்ல என்ன இருக்குது? மண்ணை தானே வச்சிருப்பான், கல்ல தானே வச்சிருப்பான், அதானே ஃபில்டர் பண்ணி தரும். ஒரு தண்ணீர் அதிக சுத்தமான தண்ணீராக உங்களுக்கு கிடைக்கணும் என்றா அதிகமான கற்களும் மண்ணும் கலந்து அந்த தண்ணி வரக்கூடியதா இருக்கணும். ஆத்துல நீங்க முன்னாடி இருந்து கழுவுறீங்க, குளிக்கிறீங்க, யூரினையும் பாஸ் பண்றீங்க, 100 மீட்டர் தள்ளி இருக்கிறவன் உழவு செய்யறான். என்ன காரணம்? அந்த தண்ணீர் கடந்து வருகின்ற நேரத்தில் கற்களையும் மண்ணையும் கடந்து வருகிறது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய டெட்ராசைக்ளின், டெட்ராலைட் ஆகிய 2 மூலகங்கள் மண்ணில். இந்த மூலகங்கள் 2 என்ன செய்து
இந்த ரேபீஸுக்கு எதிராக செயல்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஞ்ஞானி கிடையாது. ஆனா இது வஹீயின் வெளிப்பாடு. மண்ணை இயற்கையா சுத்தம் செய்து, இதுக்கெல்லாம் உங்களுக்கு விஞ்ஞான அறிவெல்லாம் இந்த டெட்ராவை பத்தி எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கபர்ல ஒருத்தர அடக்குறீங்க, உடம்பு அழுகி போகுது, 6 மாசத்துல தோண்டி பாருங்க, அந்த மண்ணை செக் பண்ணி பாருங்க, பியூர் மண்ணா இருக்கும். அது மொத்த அந்த உடம்புல இருக்கிற எல்லா பாக்டீரியாக்களும் ஃபங்கஸ்களையும் வைரஸ்களையும் அப்படியே உறிஞ்சி எடுத்து வடிச்சு வடிகட்டி நிலத்துக்குள்ள அனுப்பி மண்ணு தன்னை தானே சுத்தமாக்கி கொள்ளும். அதான் நாங்க அடக்க சொல்றோம், எரிக்க வேணான்றோம். அடக்குங்க. அடக்கினால் மண்ணு தானாகவே தன்னை சுத்தம் செய்து கொள்ளும். அந்த தன்மை இருப்பதனால நாய் வாய் வைத்தால் மண்ணால முதல்ல கழுவிட்டு பிறகு 7-6 தடவை தண்ணீரால் கழுவி கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறத பார்க்கிறோம். அடுத்தது தண்ணீர்ல சுடு தண்ணி சொன்னாரே, சுடு தண்ணீர், சூடேற்றப்பட்ட தண்ணீர், இதை பயன்படுத்தலாமா என்ற கேள்வி. இப்ப சூரியனுடைய தண்ணீருக்கு பட்டு தண்ணி சூடாக இருக்கலாம், அல்லது நாங்க ஹீட்டரை வச்சு தண்ணீரை சூடாக்கலாம், அல்லது ஹாட் வாட்டர் பைப்ல வரலாம். இதுல உழு செய்வதற்கு தடை ஏதாவது இருக்குதா? எந்த தடையும் இல்லை. சில செய்திகள் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய வெளிச்சத்தால சூடேற்றப்பட்ட தண்ணீரை உழு செய்வதற்கு தடை செய்தார்கள் என்று சில செய்திகள் வருது, பலவீனமான செய்திகள். அந்த செய்திகள்ல ஹாலித் இப்னு இஸ்மாயில், வஹப் பின் வஹப், ஹைசம் பின் அதி போன்றவர்கள் இடம் பெறாங்க. இவர்கள் இது பலவீனம் அல்ல, பொய்யர்கள், மௌலூஆத்தான செய்திகள். சூரிய வெளிச்சம் பட்டா விட்டமின் டியோட சேர்ந்து தண்ணி நல்லா தான் கிடைக்க போகுது. உடம்புக்கு பட்டா தான் விட்டமின் டி, தண்ணிக்கு பட்டா விட்டமின் டி இல்ல. எந்த தப்பும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. உடம்புக்கு பட்டாலே நல்ல பண்றாங்களே காலையில சூரியன் ஒளி. அப்ப தண்ணி சூடாக்கப்பட்ட அதுல என்ன பிரச்சனை? இது இன்னும் சொல்ல போனால் மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக சுத்தமான நீர் அது சுடு தண்ணி தானங்க. இயற்கையாக நீர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லதுதான், நல்ல நுண்ணங்கிகள் தான் நீரில் இருக்கிறது. அதை நாங்க உடம்புக்கு பயன்படுத்துவதனால உடம்புக்கு எந்த கேடும் வரப்போறது இல்லை. ஆனா என்ன சொல்லுவான், நல்ல கொதிக்கும் வரைக்கும் நீரை சூடாக்குங்க, அதை குடிங்க, அதான் ஆரோக்கியம் என்றுவாங்க இல்லையா? ஆரோக்கியம். அப்ப அந்த தண்ணீர்ல சுத்தத்தை இல்லாமக்கிற எதுவுமே கிடையாது. எனவே சுடு தண்ணியை வச்சு உழு செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மாக்கள் இந்த சுடு தண்ணிய கரெக்டா ஒன்றுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு பச்சை தண்ணி வேணாண்டுவாங்க. சுடு தண்ணி நெவசூட்டுக்கு, சுடு தண்ணி நெவசூட்டுக்கு. அதுக்கு என்ன நெவசூடு? கையால் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தா பரவாயில்ல, சுடு தண்ணியை கொண்டு வாங்கண்டுவாங்க. இப்ப உங்களுக்கு விளங்குதா இல்லையா? ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு சுடு தண்ணியை பயன்படுத்த தானே செய்றீங்க. அது எதுக்கு? உழு செய்வதற்கு எப்படி தடையாகும்? தடை இல்லை. இன்னும் சொல்ல போனா இது கூடாது, மார்க்கத்தில் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கருத்தில் உள்ளவர்கள் குளிர் பிரதேசங்கள்ல குளிர் நீராலையா உழு செய்வார்கள். சுடு தண்ணி பயன்படுத்த மாட்டாங்களா? பயன்படுத்துவாங்க. சுடு தண்ணியை பயன்படுத்துறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அடுத்தது நின்று கொண்டு உழு செய்யலுமா, உட்கார்ந்து கொண்டு உழு செய்யலுமா? சில பேர் சொல்றாங்க நின்று கொண்டு உழு செய்ய இயலான்றாங்க, உட்கார்ந்து தான் உழு செய்யணும் வேண்டுவாங்க. எங்க சமூகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, இல்லாட்டி பரவாயில்ல, நல்லதுதான். நின்று கொண்டு உழு செய்வதை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நின்று கொண்டு உழு செய்யக்கூடாது, உட்கார்ந்து கொண்டுதான் நாங்கள் உழு செய்யணும் என்று ஒரு சிலர் சொன்னாலும் அப்படி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உழு செய்வது சம்பந்தமாக விளங்கப்படுத்துறாங்க. தன்னுடைய சிறிய அம்மாவுடைய வீட்டில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் பக்கவாட்டில் ரசூலுல்லாஹும் மைமுனா அவர்களும் நேர்வாக்கில் படுத்தார்கள், நான் பக்கவாட்டில் படுத்துக் கொண்டிருந்தேன். அப்ப ரசூல் திடீரென்று இரவிலே விழித்தார்கள், உழு செய்தார்கள், தொழுதார்கள் என்று ஒரு செய்தி வருமே. அந்த செய்தியில சும்மா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஸன்னின் முஅல்லகத்தின், பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்கவிடப்பட்ட ஒரு தோல் பைக்கு அருகில் நின்றார்கள். காமண்டா நின்றார்கள். ஃபதவல்ல, பிறகு உழு செய்தார்கள். ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, அழகான உழுவை செய்தார்கள். நின்று தோல் பைக்கு பக்கத்துல இருந்து தண்ணீரை கொட்ட வச்சு அழகா உழு செஞ்சிருக்கிறாங்க. நின்று உழு செய்தார்கள் என்ற செய்தியை
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில 183வது செய்தியா இருக்குது. அப்ப உட்கார்ந்து தான் உலு செய்யணும், நின்று கொண்டு உலு செய்ய கூடாதுன்னு யாராவது சொன்னால் அது தவறு. இப்ப உட்கார்ந்து கொண்டு உலு செய்யலாமா என்று கேட்டா அதுக்கு தடை இருக்கணும். அப்ப விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், எந்த ஆங்கிள் இருந்தாலும் படுத்துக்கொண்டு உங்களுக்கு மூக்குக்குள்ள தண்ணி போட்டுக்கொண்டு உலு செய்ய இயலும் என்றாலும் மார்க்கத்தில் அதுல பிரச்சனை இல்லை. உலுவில் கழுவப்பட வேண்டிய அம்சங்கள் கழுவப்பட வேண்டும், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். அடுத்தது செருப்பணிஞ்சு கொண்டு உலு செய்யலுமா, ஏழுமா ஏழாமா? நீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க, செருப்பு போட்டுக்கொண்டா உலு செய்வீங்க இல்லதானே? செருப்பை கலட்டிட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ள போறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், செருப்பு போட்டுக்கொண்டு உலு செய்ய இயலுமா? சில பேர் இதுலயும் சொல்றாங்க, உலு செய்யும் போது செருப்பு போட்டுக்கொண்டு இருக்க கூடாது. இந்த தூய்மையான இடத்துக்கு, தூய்மையான ஒரு தூய்மையை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடுறதா இருந்தா செருப்பு என்பது அந்த தூய்மைக்கு எதிரானது அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா தூர்சினா மலைக்கு அழைத்து அவங்களுக்கு வஹீ கொடுக்குறாங்க தானே, இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹா இல்லா அன, என்ன தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன், ஃபஅபுதூனி, என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த கட்டளை கொடுப்பாங்க தானே. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடுவாங்க, கையில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க, பைக்குள்ள கையை விட சொல்லுவாங்க. அந்த செய்தியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பில்வாதில் முகத்தசி துவா, பரிசுத்தமான பள்ளத்தாக்கான முகத்திஸான தூய்மையாக்கப்பட்ட இடத்தில் தூர் என்ற பகுதிக்கு அவர் அழைக்கப்பட்டார். இது நாதா ரப்பஹு பில்வாதில் முகத்தசி துவா, துவா என்ற பள்ளத்தாக்கில் பரிசுத்தமான இடத்தில் மூசாவை அல்லாஹ் அழைத்தான். அந்த பரிசுத்தமான இடத்துக்கு அழைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், யா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹ லா இலாஹா இல்லா அன, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, ஃபஹ்லா நஅலைக், உங்களோட ரெண்டு செருப்பையும் கலட்டுங்க, ஃபஇன்னக பில்வாதில் முகத்தஸி துவா, நீங்க பரிசுத்தமான துவா என்ற பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள். அப்ப பரிசுத்தமான இடத்துக்கு வரும்போது செருப்ப கலட்டணும் என்பது இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்வார்கள். இது குர்ஆன்ல உள்ளது. இந்த சட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு பொருத்தமானது இல்லை. இது யாருடைய உம்மத்துக்கு பொருத்தமானது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு பொருத்தமானது. யூதர்கள் தான் இன்று வரைக்கும் தேவாலயங்களில் வணங்குமிடங்களில் செருப்பணிய கூடாது என்ற கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் அதற்கு மாற்றமாக என்ன சொல்லுது? செருப்பணிஞ்சி தொழலாம் என்று சொல்கிறது. உபை இப்னு ஜுரைஜ் என்பவர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சில கேள்விகளை கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்க. யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், அவருக்கு ஒரு சிறப்பு குண்ணியத்தான பேர் அபு அப்துர் ரஹ்மான். யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மான் அவர்களே, ரஅய்துக தஸ்னஉ அர்பஅன் லம் அரா அஹதன் மின் அஸ்ஹாபிக யஸ்னஉஹா, உங்ககிட்ட 4 விஷயத்தை பார்க்கிறேன், எந்த ஒரு நபித்தோழரிடமும் அந்த விஷயத்தை நான் கண்டதில்லையே, அப்படிப்பட்ட 4 விஷயத்தை நான் உங்ககிட்ட பார்க்கிறேன் என்று சொல்லி உபைத் இப்னு ஜுரைஜ் என்பவர் கேட்கிறார். கால வமாஹிய யப்னு ஜுரைஜ், இப்னு ஜுரைஜ், அது என்ன என்கிட்ட பார்த்த 4 விஷயம். கால ரஅய்துக லா தமஸ்ஸு மினல் அர்கானி இல்லா யமானியீன, நீங்க அந்த யமானியின் 2 இருக்குது, ருக்னுல் யமான், அதே மாதிரி ஹஜ்ருல் அஸ்வத், காபத்துல்லால 2 தூண்கள், வலது தூண்கள் என்றுவாங்க. அந்த 2 தூண்கள்ல தவிர நீங்க காபாவை தொடுறது, 2 மூலைகளை தொடுவதை நான் பார்க்கவில்லை. வரஐதுக தல்பசு நிஆலஸ் சிப்தியா, நீங்க சிப்தியாவின் செருப்புகளை அணிவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். வரஐதுக தஸ்புகு பிஸ்ஸுஃப்ரதி, நீங்க மஞ்சள் நிறத்தில் வாசனைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறேன். வரஐதுக இதா குன்த பிமக்கத அஹல்லன் நாசு இதா ரஅவுல் ஹிலால வலா சுஹில்ல அன்த ஹத்தா கான யௌமத் தர்விய
தர்வியா. நீங்க மக்கள் எல்லாம் ஹிலால் ஹிலால் உஹில்ல செய்யப்பட்ட பிறகு, அதாவது பிறை பார்த்தப்பட்ட பிறகு தல்பியா சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாரும் எஹ்ராமுக்குள்ளே நுழைகிறார்கள். நீங்க 8வது நாள் மட்டும்தானே எஹ்ராமுக்குள்ள போறீங்க, அந்த நாள் பார்த்து நீங்க எஹ்ராமுக்குள்ள வாரீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், கால அப்துல்லா அம்மல் அர்கானு ஃபஇன்னி லம் அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமஸ்ஸு இல்லல் யமானியீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 வலது தூண்கள் இருக்குதே, அஜ்ருல் அஸ்வத்தும் ருக்னுல் யமான், அந்த 2 தவிர வேற எந்த முனைகளையும் காபாவிலே தொட்டதை நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு வேணுமெண்டா ருக்னுல் யமான் என்ற அந்த தூணை தொடலாம், அஜ்ருல் அஸ்வத்திக்கிற தூணை தொடலாம். மற்ற எல்லா தூணையும் காபால புடவை இழுத்துக்கொண்டு உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. இது ரசூலா செஞ்சிருக்கிறாங்க. வ அம்மன் நிஆலுஸ் சிப்தியா, இந்த சிபுத்தியாவின் செருப்பு, அதாவது முடி இல்லாத செருப்பை, செருப்புல முடியோட செருப்பு வச்சிருக்கிறாங்க, முடி இல்லாத செருப்பும் வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் முடியில்லாத செருப்பை அணிந்து கொண்டு இருக்கின்றேனே. ஃபஇன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்பசு நஅலுல்லதி லைஸ ஃபீஹா ஸஅருன். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செருப்பு அணிந்திருக்கிறாங்க, முடியில்லாத செருப்பை அணிந்திருக்கிறார்கள். ஃபயதவல்லு ஃபீஹா, அந்த செருப்பை அணிந்தவர்களாகவே வுலு செய்தும் இருக்கிறார்கள். நம்மளோட டாபிக்கு தேவையானது முடியில்லாத செருப்பு. அந்த மிருகங்களோட தோல் செருப்பு எடுக்கும்போது அதுல ரோமங்களையும் சேர்த்து வச்சு செருப்பு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். இன்னைக்கும் அப்படி சில பட்டியெல்லாம் வரும் தானே. அப்படி இல்லாம பாலிஷ் பண்ணப்பட்ட நிலையில தோள்கள் பதறிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டதும் இருக்குது. இப்ப ரசூலா இந்த மாதிரி செருப்பு போட்டு, தோல் செருப்பு முடியில்லாததை போட்டு உலூம் செஞ்சிருக்கிறாங்க, அதை நான் பார்த்திருக்கிறேன். வ அம்ம சுஃப்ரது ஃபஇன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்புகு பிஹா ஃபஅன உஹிப்பு அன் அஸ்புக பிஹா. இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள வாசனை திரவியங்களை ரசூலா பயன்படுத்தினாங்க, எனவே நானும் அதை பயன்படுத்த விரும்புகிறேன். வ அம்மல் இஹ்லாலு, இந்த இஹ்லால் இருக்குதே, அதாவது சப்தமிடுதல். என்ன சப்தமிடுதல்? இந்த தல்பியா சொல்வது, இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி தல்பியா சொல்வது இருக்கிறதே, இங்கல இஹ்லால் தான் வருது, ஆனா அதுக்கு அர்த்தம் தல்பியா. ஃபஇன்னி லம் அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹில்லு ஹத்தா தம்பஇஸ பிஹி ராஹிலத்துஹு. தங்களை வாகனம் ஏற்றி கொண்டு 8வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு புறப்படுகின்ற நாளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் அந்த நாள்ல நான் இஹ்ராம் அணிஞ்சு கொண்டேன்னு சொல்றேன். இப்ப இந்த செய்தியை நாங்க புகாரில 166வது செய்தியா பார்க்கிறோம். இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குது? செருப்பு அணிஞ்சு கொண்டு வுலு செய்ய ஏது. இனி நீங்க ஒரு பயணம் போறீங்க, அந்த இடத்துல ஒரு டெப்பு வருது, வுலு செஞ்சுட்டு தொழணும் நினைக்கிறீங்க, வித் ஷூஸ் ஓ ஸ்லிப்பர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம்? வுலு செய்யலாம். பொதுவாக நீங்க பிரயாணிகளாக இருந்தா சாக்ஸ் போட்டு இருந்தீங்க என்று சொன்னா மஸ்ஹு கூட அதுல செய்யலாம். அதெல்லாம் நாங்க பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். மஸ்ஹு சட்டமும் இருக்குது. அதே போன்று நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள சில பேர் ஸ்லீப்பர் போட்டு இருப்பாங்க, பாத்தீங்களா? பாத்ரூமுக்குள்ள செருப்பு வச்சிருப்பாங்க ஸ்பெஷலா. அந்த பாத்ரூம் ஸ்லிப்பரோட வுலு செய்யலாமான்னு கேட்டா பண்ணலாம். மார்க்கம் அதை தடுக்கல, தடுக்க கூடியதாக சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்தது, இப்போ நீங்க வுலு செய்றீங்க, எங்க இருந்து வுலு செஞ்சு வருவது சிறந்தது? பள்ளி வாசல்களில் வுலு செய்வது சிறந்ததா, வீட்டிலிருந்தே வுலு செய்து வருவது சிறந்ததா? எது சிறந்தது? வீட்டிலிருந்து நீங்க வுலு செஞ்சு வருவதுதான் சிறந்தது. அதுக்கு ஆதாரமாக பல செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வுலு செய்தை சம்பந்தமாக சொல்லும்போது, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், யதவல்லஹ வ ஹுவ ஃபீ ஹாதல் மஜ்லிஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸ்ல இருந்து வுலு செய்தார்கள். ஃப அஹ்ஸனல் வுதுஅ, அழகான வுலுவை செய்தார்கள். இந்த எல்லா ஹதீஸ்லயும் ரசூலோட வுலு சம்பந்தமா வரும்போது ஃப அஹ்ஸனல் வுதுஅ, அழகான வுலு, அழகான வுலு என்று. அப்ப நாங்க அசிங்கமான வுலுவை செய்யக்கூடாது, நிறைவா வுலு செய்யணும். தட்டி பிடி வுலு செய்யக்கூடாது, கம்ப்ளீட்டட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் வுலு. அதுக்காக அவர் கணக்கில் தண்ணியை வேஸ்ட் பண்ணவும் கூடாது, அழகான வுலுவை செய்யணும். பிறகு சும்மா கால, பிறகு ரசூலா சொல்றாங்க, மன் தவல்ல மிஸ்ல ஹாதல் வுதுஅ
யார் இந்த மாதிரி உலுவை செய்வார்களோ, சும்ம அத்தல் மஸ்ஜித், பிறகு யார் மஸ்ஜிதுக்கு வருவார்களோ, ஃபரகஅ ரகஅத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுவார்களோ, சும்ம ஜலச, பிறகு உட்காருவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப முன்பாவங்கள் மன்னிக்கப்படணும் வேண்டா, உலு செஞ்சிட்டு பள்ளிவாசலுக்கு வரணும். வாக்கிங்ல வரலாம், அல்லது வாகனத்துல வரலாம், அல்லது எப்படியோ யாராவது ட்ராப் கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா உலு செஞ்சுட்டு பள்ளிக்கு வாங்க. அப்படி வந்தா 2 ரக்காத் வந்து தொழுந்துட்டு உட்காரணும். பள்ளிக்கு என்ற ஒரு காணிக்கை இருக்குது தானே, அந்த 2 ரக்காத் தொழுந்துட்டு உட்கார்ந்தா உங்களுக்கு அந்த ரமலான்ல லைலத்துல் கத்ர் இரவெல்லாம் அடைஞ்சா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி கிடைச்சிரும். ஒரு சான்ஸ் பாருங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்தரு, ஆனால் நீங்க இப்படி இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வேறு பாவங்கள்ல மூழ்கியும் இருக்கக்கூடாது. ஒரு பாவத்தில் ஆல்ரெடி மூழ்கி இருக்கிறீங்க, எல்லா பாவமும் மன்னிக்கப்படணும், எல்லா பாவமும் மன்னிக்கப்படணும் வேண்டாம், மூழ்கின பாவத்திலிருந்து விலகி வந்துடணும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தியை ஹும்ரான் இப்னு அஃபான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில 6433வது செய்தியாவது, இதே சஹீஹ் முஸ்லிம்ல 388வது செய்தியாவது, வகானத் ஸலாத்துஹு, அவர் தொழுந்த 2 ரக்காத் தொழுகையும், வ மஷ்யுஹு இலல் மஸ்ஜிதி, அவர் பள்ளிவாசலுக்கு வாக் வந்தாரே, நடந்து வந்தாரே, அந்த நடையும் நாஃபிலத்துன், அவருக்கு உபரியான வணக்கமாக மாறிவிடும். உபரியான தொழுகை போல ஆகிடும். அவருடைய வாக்கிங், ஜஸ்ட் வாக்கிங், வாக்கிங் டிஸ்டன்ஸா இருந்தா வாக்கிங், லாங் டிஸ்டன்ஸா இருந்தா நீங்க வெஹிக்கல்ல வாரு, அதுவும் உங்களுக்கு நாஃபிலா உபரியான வணக்கத்தின் அந்தஸ்தாக மாறிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமை ஹும்ரான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி பள்ளிவாசல்லையும் வுலு செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் என்பதை நாங்கள் ஒரு செய்தியில பார்க்கிறோம். புகாரியில 3575வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபஉத்திய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மிஹ்லபின் மின் ஹிஜாரத்தின் ஃபீ இமாஉன், ஒரு முறை தொழுக நேரம் வருது. அந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு அருகில வீடு அமைஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னா உலு செய்யறதுக்காக போறாங்க வீட்டுக்கு. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. தொழுக நேரம் வந்தோடனே பள்ளிக்குள்ள போயிட்டு உலு செய்யாம என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிட்டு உலு செஞ்சுட்டு வராங்க. வீட்டில் உலு செய்வது வலியுறுத்தப்பட்டது. உலு செஞ்சு வந்து பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார் பள்ளிவாசல் அருகில வீடு இல்லாத தூரம் இருக்கிறாங்க வீடு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா வக்து போயிருமே, அப்படிப்பட்டவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட மிஞ்சி இருக்கிறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ்விடம் ஃபஉத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மிஹ்லபின், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கல்லிலான ஒரு ஏனம் ஒன்று கொண்டு வரப்படுது, சின்ன பாத்திரம் ஒன்று கொண்டு வர, மின் ஹிஜாரத்தின் ஃபீ இமாஉன், அதுல தண்ணீர் இருந்தது. ஃபவலஅ கஃபஹு ஃபஸஹுரல் மிஹ்லபு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை அந்த பாத்திரத்தில் வைத்தார்கள். பிறகு தம்முடைய கரத்தை விரித்து வைக்கும் அளவுக்கு அந்த ஏனம் பெருசா இருக்கல, சின்ன ஒரு ஏனமாக இருந்தது. ஐயுப்சுத ஃபீஹி கஃபஹு, ரசூலோட கையை கூட இப்படி விரிக்க இயலாத அளவுக்கு சின்ன ஒரு கல் பாத்திரமா இருந்துச்சு. ஃபலம்ம அஸாபிஹன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோட விரல்களை இணைச்சி இப்படி வைக்கிறாங்க கையை. ஃபவலஅஹா ஃபில் மிஹ்லபி, அந்த ஏனத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சாங்க. ஃபதவல்ல அல் கௌமு குல்லுஹும் ஜமீஆ, அந்த கல் பாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கையை வைக்கிறாங்க. கையை கூட வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை, விரிச்சு வைக்கலாம், ஒட்டி வைக்கிறாங்க. அதுல அந்த எஞ்சி இருந்த அனைவரும் வுலு செய்தார்கள். குல்து கம் கான், எத்தனை பேர் அங்க இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கால தமானூன ரஜுலன், 80 பேர் வுலு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையிலே தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது. அந்த கல் பாத்திரத்துல கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு கையை வைக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ்னு கையை வச்சோடனே தண்ணி என்ன செய்யுது, அப்படியே பீரிட்டு கொண்டு வருது. 80 பேர் வுலு செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியிலே 3575வது செய்தியா பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன விளங்குது,
பள்ளிவாசல்ல 80 பேருக்கு உழு செய்யறதுக்கு ஒரு ஹவுல் ஒன்றை ஏற்பாடு செஞ்சு கூட கொடுக்கலாம். இது ஒரு மூஜிசா, இது ஒரு அற்புதம். நபிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறப்பான வியப்பான ஒரு அதிசயமான நிகழ்வு. ரசூலா பிஸ்மில்லா என்று சொன்னதனால தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்து அந்த தண்ணீரை 80 பேருக்கு அந்த சின்ன கல்பாத்திரத்தில் எப்படி உழு செய்யறது அந்த ஏற்பாடு நடக்குது. இதுல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்ற சட்டம், பள்ளிவாசல்ல உழு செய்யறதுக்கு டப் வடிவத்திலேயோ அல்லது பாத்திரம் வடிவத்திலேயோ, இங்க பாத்திரத்தால தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்திக்குது. எல்லா சாபாக்களும் என்ன செய்யறாங்க, கம்ப்ளீட்டா உழு செஞ்சு கொள்றாங்க. பிறகு ரசூலா உழு செய்யறாங்கன்னு வருது. அப்ப இதை நாங்க பார்க்கிறோம். அதே போல இன்னொருத்தருடைய உதவியை நாங்கள் எடுத்துக்கொண்டு உழு செய்யவும் இல்லை. இப்ப நாங்க உழு செய்யறது, நாங்க செய்யற உழு, இன்னொருத்தருக்கு தண்ணீரை ஊத்த சொல்லி அந்த தண்ணீரை வடிய வைக்கிற நிலையில நாங்க என்ன செய்யலாம், உழு செய்யலாம். இது ஒரு மகத்தான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம். ஒருத்தர் உழு செய்வதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அந்த உழுவுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எப்படி செய்தி வருது என்று சொன்னா, கால உசாமத் இப்னு ஸைத், உசாமத் இப்னு ஸைத் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் அவர்களுடைய மகன் உசாமா, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான 2 பேர் உசாமா அவர்கள். ஃபஜஅல்து அஸுப் அலைஹி வ யதவல்லு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்தேன், அவர்கள் உழு செய்தார்கள். நாங்க யாராவது உழு செய்யறதுக்கு கொஞ்சம் டெப்ப பிடிங்கண்டா, தண்ணியை கொஞ்சம் ஊத்துங்கண்டா, சும்மா நீங்க வா உங்களோட வேலைக்காரனாவா என்று போகக்கூடாது. உழு செய்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னேன். அத்துஸல்லி, நீங்கள் தொழப்போகிறீர்களா என்று கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸல்லா அமாமக, தொழுகவிடம் உமக்கு முன்னால் தான் இருக்கிறது, எனவே நாங்கள் தொலைதான் போறோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தி வந்து உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. 181வது செய்தியா வருது. இதன் மூலம் உழு செய்வதற்காக உதவி செய்யலாம் என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இது உழுவுக்கு முன்னால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்னன்றதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப தண்ணீர் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும், உழு செய்யறதுல அடிப்படையான சில விஷயங்களும் தெரியும். உழு செய்யறதுக்கு உதவி செய்யறது, தண்ணீர் பாத்திரங்கள் ஏற்பாடு செய்வது, எப்படி பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்யறது, வீட்டில இருந்து உழு செய்து வாரது, இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் இன்னைக்கு படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உழு செய்யும் முறை சம்பந்தமாக நியத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் எல்லா அம்சங்களையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.